கல்வெட்டு மற்றும் கொடிக்கம்பம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட இரும்புலியூர் பகுதியில் மதுரவாயலில் தேசிய நெடுஞ்சாலையின் கீழ் பகுதியில் திமுகவின் கொடிக்கம்பம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. நீதிமன்றம் நெடுஞ்சாலைகளில் உள்ள கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் திமுக நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தில் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாமரங்களில் மாம்பூக்கள் பூத்து குலுங்கி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கும்பக்கரை, செலும்பு, சோத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக குறைவாக மாம்பூக்கள் பூத்திருந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு உரிய நேரத்தில் பருவமழை பெய்து சரியான காலநிலை நிலவுவதால் அதிக அளவில் மாம்பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனால் அதிக விளைச்சல் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் திறனற்ற திமுகவின் அமைச்சர் பெரியசாமியின் உதவியாளர் மற்றும் போலீசார் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளரை தாக்கியதை கண்டித்து வழக்கறிஞர்கள் திமுக மாவட்ட கட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் சப் கலெக்டர் சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு முன்பிருந்த மரம் வெட்டப்பட்டு பல நாட்களாகியும் அகற்றப்படாத நிலையில் உள்ளது. இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் அதிமுக கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் உதயகுமார் திமுக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் அமைச்சர் பெரியசாமியிடம் தெரிவிக்க சென்றுள்ளார். அப்போது அமைச்சரின் பாதுகாப்பு சார்பு ஆய்வாளர் ரவி மற்றும் திமுகவினர் சேர்ந்து உதயகுமாரை கடுமையாக தாக்கி கழிவறையில் அடைத்துள்ளனர். இதனை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் திமுக மாவட்ட அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்திலும் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கீழ்பள்ளிப்பட்டு கிராமத்தில் மாசி மாத திருவிழாவையொட்டி காளை விடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கீழ்பள்ளிப்பட்டு கிராமத்தில் மாசி மாத திருவிழாவையொட்டி 35ஆம் ஆண்டு காளை விடும் திருவிழா நடைபெற்றது. இந்த காளை விடும் திருவிழாவில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 350 காளைகள் பங்கேற்று துள்ளி குதித்து ஓடின. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூளையாறில் மதுபான கடையை அகற்ற மாவட்ட ஆட்சியரிடம் பழங்குடியின பெண்கள் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். மூளையார், வடகரப்பாறை, விளாங்குளம், வாழைகிரி ஆகிய கிராமங்களில் வசிக்கும் மக்களை பாதிக்கும் வகையில் மதுபான கடை, பார் அமைந்துள்ளதாகவும் கள்ளச்சந்தையிலும் மது விற்கப்படுவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு 24 மணி நேரமும் மது கிடைப்பதால் இளம் விதவைகள் எண்ணிக்கை, கொலை, கொள்ளை உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் அதிகரித்து வாழவே முடியவில்லை என குற்றம் சாட்டினர். மதுக்கடையை அகற்றாவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என்றும் அப்போது பெண்கள் எச்சரித்தனர். போலீஸ் ஸ்டேஷன் அங்கங்கன்னு போக வேண்டியதா இருக்கு. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு. குழந்தைங்களும் பள்ளிக்கூடம் போறதுக்கு, பெண் குழந்தைங்க பயப்படுறாங்க போறதுக்கு. ஆண் குழந்தைங்களும் இந்த போதைக்கு அடிமையாகிட்டு படிப்பே வீணா போகுது. படிக்க போகாம பூரா சுத்தி நடக்கிறாங்க. டிராப் அவுட் ஆகிட்டு படிப்புல கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இப்ப பூரா கூலி வேலைக்கு போறது, அந்த காசை வச்சு போய் டாஸ்மாக் கடையில நிக்கிறது குழந்தைங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள 7 அரசு பள்ளிகளுக்கு மேஜை மற்றும் இருக்கைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். இரும்பூர், சேத்தியத்தோப்பு, கிளாங்காடு உள்ளிட்ட 7 அரசு பள்ளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 175 மேஜை மற்றும் இருக்கைகளை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.